ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கின்றது. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு. நாம் நேற்று நிறைய பேர் சுகம் பெற்றதை நாம் பார்த்தோம். இன்றும் அநேகம் பேர் முழு விடுதலை பெறுவதை நாம் காண்போம். ஆண்டவர் இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் முழு மனிதனையும் அவர் குணமாக்கினார். மனிதனுடைய உடல், ஆன்மா, ஆவி இவை அனைத்தையும் அவர் குணமாக்கினார். திருப்பாடல் 107:20 இவ்வாறு கூறுகின்றது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்று. எனவே இறை வார்த்தையை நாம் கேட்கும்போது, அந்த வார்த்தையை நம் உள்ளத்தில் நாம் பதித்து கொள்ளும்போது, அந்த வார்த்தையின்படி நாம் சிந்தனையை மாற்றிக்கொள்ளும்போது, அந்த வார்த்தையின்படி நாம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும்போது, அந்த வார்த்தையின்படி நாம் நம்முடைய வார்த்தைகளை பேசும்போது, அந்த வார்த்தையின்படி நாம் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றும்போது நமக்கு வல்லமை கிடைக்கின்றது, நம்பிக்கை கிடைக்கின்றது. எனவே நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே ஆவியார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். அந்த ஆவியானவரை செயல்படுத்த நாம் ஊக்கப்படுத்தும் போது நமக்கு முழு சுகம் கிடைக்கின்றது. எனவே அந்த உணர்வோடு ஆவியானவரை நாம் செயலாற்ற இப்போது அழைத்து இந்த பாடலை பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றீ, இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்றீ. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா.
பெந்தைகோஸ்தே நாளில் போது பெரிதான முழக்கத்தோடு, பெந்தைகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் ஆவியை தாரும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீந்திடும், பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீந்திடும், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் 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 வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை, அக்கினியின் கண்களை மூடி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் மத்தியில் இறங்கிய வல்லமை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். அனைவரும் கண்களை மூடும், பார்க்காமல் கைகளை தட்டி ஆவியானவருடைய வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை, இயேசுவே வல்லமை, வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் அப்பா, சுகமளிக்கும் வல்லமை, ஆடையை தொட்ட வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, குருடருக்கு பார்வை அளித்த வல்லமை இதோ இந்த
இந்த மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியின் முடவரை நடக்க செய்த வல்லமை வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். கண்களை மூடி கண்களை பராக்கு பார்க்காமல் ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். ஆவியானவரை உற்று நோக்குவோம். வல்லமை ஆவியின் வல்லமை அக்கின் வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை இயேசுவின் வல்லமை ஆவியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். பரிசுத்த வல்லமை உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும். வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னத தடைகளை மாற்றுங்கப்பா. இறை வார்த்தையை கேட்கக்கூடிய அசுத்த ஆவின் தடைகளை வெல்லட்டும் அப்பா. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. சொல்லுவோம். பொழிந்திடும் வல்லமை. கைகளை அசைத்து சொல்லுவோமா? உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா. இந்த தேவை தேவா இப்போ தாரும் தேவா. கேட்போம். இந்த தேவை தேவா இப்போ தாரும் தேவா. இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பல நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வித்தியாசமான மாபெரும் இறைவார்த்தை திருவிழா 3 நாட்கள் நம்முடைய மத்தியிலே நடைபெறுகிறது. நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வை காண்கின்ற விதத்தில் ஆவியால் நிரப்பப்பட்டு அவருடைய வல்லமையால் நிறைவு பெற இறைவன் தருகின்ற ஓர் அழைப்பாக இந்த 3 நாட்களும் அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் ஈடுபாட்டோடும் வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக நமக்கு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக, நம்மை இறை வார்த்தையிலே வழிநடத்துவதற்காக, இறை வார்த்தையின் வல்லமையை நாம் உணரச் செய்வதற்காக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். சகோதரர் அவர்களுடைய அன்பான அருமையான செய்திகளால் நம் உள்ளங்கள் இறைவனால் தொடப்பட்டு நாம் உடல் உள்ள சுகமும் பலமும் பெற்று கிறிஸ்துவின் ஆவிக்குள் புதுப்படைப்பாக மாற இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த நற்செய்தி பெருவிழாவை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். Once again, I welcome Brother Johnson Secura for his coming in our midst to inspire us with his divine message.
Thank you. So, dear brother, may God bless you and give you all strength to give us what we need for our people. So once again, I welcome you. Thank you. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Loving Father, we thank you, we praise you. அன்பான தந்தையே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். What a great opportunity you have given us to listen to your word. எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். Jesus, you said your word is spirit, your word is life. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சொன்னீர் உமது வார்த்தைகள் ஆவியும் உயிருமாக இருக்கின்றது என்று. Speak to us your word that will bless us and bring us understanding. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களோடு பேசும், அதனால் நாங்கள் அதை புரிந்து கொண்டு நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். And Lord, when we go out of this place, ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும்போது with your understanding of your word, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொண்டவர்களாக we believe we will not be the same. நாங்கள் திரும்ப செல்லும்போது எப்படி வந்தோமோ அதன்படியே நாங்கள் போக மாட்டோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Amen. ஆமென். Yeah, please be seated. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். In these 3 days, we are going to study on the power of the cross. நாம் இந்த 3 நாட்களும் சிலுவையின் வல்லமையை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். What is so special about the cross? சிலுவையை பற்றி அப்படியாக ஒரு சிறப்பு என்ன? What does the cross of Jesus do for us? ஆண்டவர் இயேசுவின் இந்த சிலுவை நமக்கு என்ன செய்கின்றது, என்ன நமக்கு தருகின்றது? The Bible teaches us that the cross of Jesus gives us the victory. பைபிள் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவையானது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகின்றது என்று. How are we going to experience this victory? நாம் எவ்வாறு இந்த வெற்றியை அனுபவிக்க போகின்றோம்? So God has given us these 3 days to meditate on the cross of Jesus. தந்தையாகிய கடவுள் நமக்கு இந்த 3 நாட்களை கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் இந்த சிலுவையை நாம் தியானம் செய்யும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Today, before we go back home, we will see from the cross of Jesus, so many of us will receive healings and miracles. இன்று நாம் வீட்டுக்கு செல்லும் முன்பாக ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் வழியாக நாம் அநேகர் அதிக அற்புதங்களையும் சுகம் அளித்தலையும் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வதையும் நாம் காணப்போகின்றோம். Because when you understand the truth, நீங்கள் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது the truth will set you free. அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். Now, God created man, his name is Adam. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைத்தார், அவன் பெயர் ஆதாம். He created him in his likeness and image. தந்தையாகிய கடவுள் அவனை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார். The Bible teaches us that God is love. பைபிள் இவ்வாறு நமக்கு கற்பிக்கின்றது, கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று. So love created another love. அன்பு மற்றொரு அன்பை உருவாக்கியது. He created love to be loved. ஒரு அன்பை உருவாக்கியது எதற்காக என்றால் அன்பு செய்வதற்காக. So God, who is love, could pour his love into the other love. ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார், அந்த அன்பை மற்றொரு அன்புக்குள் அவர் ஊற்ற விரும்பினார். So the very reason that God created man is only to love. ஆண்டவர் மனிதனை படைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் இருக்குமானால் அது மனிதனை அன்பு செய்வதற்காக மட்டுமே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. He created man and he gave him everything. தந்தையாகிய கடவுள் மனிதனை படைத்தார், படைத்து அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தார். The first thing he did was முதலாக அவர் என்ன செய்தார் என்றால் he created the Garden of Eden. அவர் ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்கினார். God loves man so much தந்தையாகிய கடவுள் மனிதனை அவ்வளவு அதிகமாக அன்பு செய்தார் that he first created all provision for man. மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் முதலில் படைத்தார். Look at God's love. ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். He first created the garden. அவர் முதலில் அந்த பெரிய தோட்டத்தை அவர் உருவாக்கினார். Everything was provided. அந்த தோட்டத்தில் என்னென்ன மனிதனுக்கு தேவையோ அவை அனைத்தையும் அங்கு அவனுக்கு உருவாக்கினார். And then he created Adam. அதற்கு பின்புதான் அவர் ஆதாமை படைத்தார். So Adam did not have to sweat, he only had to love. ஆதாம் வாறு வியர்வை வேர்த்து உழைக்க வேண்டிய தேவையில்லை, அவர் அன்பை தான் அனுபவித்தார். So the very nature of man or Adam was to love and to have fellowship with God. எனவே ஆதாமுடைய
இயல்பு இயற்கையாகவே எவ்வாறு இருந்ததென்றால் அவன் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்யப்பட வேண்டும், கடவுளை அன்பு செய்யவும் அவரிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளவும் இதுதான் அவனுடைய இயல்பாக இருந்தது. I repeat again, look at the purpose of man, okay? மனிதனுடைய நோக்கம் என்னவென்று திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். The purpose of man was to love. மனிதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அன்பு செய்வது. To love. அன்பு செய்வது மட்டும்தான். And to have fellowship with God all the time. எப்போதும் கடவுளோடு உறவு கொண்டிருப்பதுதான் மனிதன் படைத்ததற்கு அவனுடைய வாழ்வின் முக்கியமான நோக்கம். Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So listen to this again. This is திரும்ப very இத important. நல்லா நீங்க கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. Very, very important. ரொம்ப முக்கியம். God created man to love. கடவுள் மனிதனை படைத்தார் அன்பு செய்வதற்காக. And to have relationship with God and man. மனிதனுக்கும் கடவுளுக்கும் உறவு உண்டாகும்படியாக மனிதனை படைத்தார். So love from heaven விண்ணகத்தில் இருந்த அன்பு came to the Garden of Eden அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வந்தது. to meet his lovey. அவர் அன்பு செய்யப்பட வேண்டியவர்களுக்கு வந்தது. So he poured his love into the lovey. அங்கிருந்து அன்பை அன்பு செய்யப்படுகிறவர்களுக்கு ஊற்றினார். Now this lovey, after receiving love, is supposed to pour love into all creation. இந்த அன்பை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் இந்த அன்பை அவர் உருவாக்கிய எல்லா விதமான உயிரினங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருந்தது. So because of love, God gave everything to Adam. கடவுள் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் படைத்த அனைத்தையும் ஆதாமுக்கு கொடுத்தார். So Adam was just like God in the Garden of Eden as God is in heaven. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் விண்ணகத்தில் கடவுள் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் ஆதாம் இருந்தார். Praise the Lord. Praise the Lord. And God gave him an instruction. அப்போது கடவுள் அவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்தார். Adam, everything I have given to you. ஆதாம், நான் உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன். This one tree, இந்த ஒரே ஒரு மரம், don't eat the fruit of it. அந்த மரத்தில் உள்ள பழத்தை மட்டும் நீ சாப்பிடாத. The day you will eat it, எந்த நாள்ல அந்த பழத்தை நீ சாப்பிடுவியோ you will surely die. அப்போது நீ இறந்து போவாய். And Adam lived in the Garden of Eden. அப்போது ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து வந்தார். Never ate the tree, never ate the fruit. அந்த கடவுள் சொன்ன அந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை சாப்பிடவே இல்லை. As days went by, கொஞ்ச நாள் போச்சுது. Adam was very sad. அப்போ ஆதாமுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. Why was he sad? ஆதாம் ஏன் இப்படி ரொம்ப கவலையா இருந்தாரு? He was sad because he said to God, God, I can never become like you. அப்போது ஆதாம் கடவுளிடம் இவ்வாறு சொன்னார், ஆண்டவரே, நான் ஒருபோதும் உம்மை போல் ஆக முடியாது. Even though you have created me in your likeness and image, நீர் என்னை உம்முடைய சாயலாகவும் பாவனையாகவும் நீர் படைத்திருந்தாலும் but I cannot become like you நான் உம்மை மாதிரி உம்மை போல் மாற முடியாது. because I do not have one like me whom I can pour that love. ஏனென்றால் என்னை போல வேறு ஒருவர் எனக்கு கிடையாது என்னுடைய அன்பை நான் கொடுப்பதற்கு. You have one like you. உமக்கு உம்மை போல் ஒருவன் இருக்கின்றான். That is me. அது நான் தான். So you are pouring into me, I am receiving. நீர் உம்முடைய அன்பை எனக்குள் ஊற்றுகின்றீர், நான் அதை பெற்றுக்கொள்கின்றேன். But I don't have anybody to pour into. ஆனா எனக்கு என்னுடைய அன்பை கொடுப்பதற்கு வேறு யாரும் இல்லையே. That is why God created Eve. அதனால் தான் கடவுள் ஏவாளை படைத்தார். And he created Eve out of Adam. அப்போது அவர் ஆதாமிலிருந்து ஏவாளை அவர் உருவாக்கினார். And the best part was Adam did not know that Eve was inside him. ஆனால் ஆதாமுக்கு தெரியாது இந்த ஏவாள் அவனுக்கு உள்தான் இருந்தாள் என்று. God created Eve out of the rib of Adam and by the power of the Holy Spirit. கடவுள் ஏவாளை ஆதாமுடைய எலும்பிலிருந்து தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர் உருவாக்கினார். It was because of that fellowship with God, God could bring Eve out of Adam. ஆதாமுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த உறவின் காரணமாக ஏவாளை அவர் ஆதாமுடைய எலும்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். And even today as you are sitting here, there are so many good things inside of you that you do not even know, but when you start loving God and have a relationship with him and have a fellowship with him, the Holy Spirit will bring forth good things out of your life. இன்றும் கூட நீங்க இங்க எல்லாரும் அமர்ந்திருக்கீங்க, உங்களுக்குள்ளே எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு, அது உங்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவை வளர்த்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வந்து உங்களில் இருக்கின்ற எத்தனையோ மறைந்திருக்கின்ற நல்ல காரியங்களை அவர் வெளிக்கொண்டு வருவார். God created Eve. கடவுள் ஏவாளை படைத்தார். So Adam received love. ஆதாம் அன்பை அங்கிருந்து பெற்றுக்கொண்டார். He poured love into Eve.
அந்த அன்பை ஏவாளுக்கு அவர் கொடுத்தார். They had a wonderful time. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான Everything நேரமாக was இருந்தது. provided. எல்லாமே கடவுள் கொடுத்திருந்தார். I repeat again, the purpose of God creating man is only love. மனிதனை கடவுள் ஏன் படைத்தார் என்றால் அன்பினால் தான் படைத்தார். But in today's world we do everything else but love. இந்த காலகட்டத்திலே இந்த நாட்களிலே உலகத்திலே நாம் எல்லாம் செய்கின்றோம் அன்பை தவிர. Isn't it? அப்படிதானே? Hello, isn't it? அப்படிதானே? Now Adam and Eve were having a good time, and one day it so happened in chapter 3 we find Satan coming and taking the body of a serpent. ஆதாமும் ஏவாளும் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வந்தார்கள். எதுவரை என்றால் ஒரு நாள் சாத்தான் ஒரு பாம்பின் உருவம் எடுத்து அவர்களை சந்திக்கும் வரையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். Satan hates God. சாத்தானுக்கு கடவுள் என்றால் வெறுப்பு. Satan, an angel who is a fallen angel who wanted to be like God, and he had pride in him, that Lucifer became Satan. சாத்தான் என்று சொல்லப்படுவது யார்? அதுவும் ஒரு வானதூதர் தான். ஆண்டவரால் படைக்கப்பட்ட அந்த வானதூதர் கீழ்ப்படியாமல் தான் கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்ற ஒரு கர்வமும் ஆணவமும் கீழ்ப்படியாமல் இருந்ததால் விண்ணகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அதான் லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தான். So Satan wants to destroy God's creation. சாத்தானுக்கு எப்போதும் ஆண்டவர் படைத்த அந்த படைப்புகளை அழிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். So he comes into the garden and he begins to question Eve. அப்போது அந்த ஏதேன் தோட்டத்துக்குள் வந்த இந்த சாத்தான் கேள்விகளை ஏவாளிடம் எழுப்புகின்றான். If you look at the question, he begins to ask a silly question. அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான கேள்வியாக இருக்கும். Most of the time you will find Satan, he will ask you questions, the answer that you already know, and he will always question God's word. சாத்தான் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தால் உங்களுக்கு பதில் தெரியும், ஆனால் அது கடவுளுடைய வார்த்தையை பற்றியதாக இருக்கும். He will always want to have conversation with you. எப்பவும் சாத்தானுக்கு உங்க கூட பேசணும் அப்படிங்கறது தான் நோக்கம். And he tells the woman, did God say to you not to eat of every tree of the garden? அப்போது ஏவாளை பார்த்து சாத்தான் இவ்வாறு கேட்கின்றான், கடவுள் உங்களிடம் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தினுடைய கனிகளையும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றாரா? And the woman began to reply to Satan. அப்போது ஏவாள் சாத்தானோடு பேச துவங்கினாள். God said not to eat of that one tree. கடவுள் அந்த ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனியை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னாள். He said not to, do not even touch it. அந்த மரத்து பக்கத்துல போய் தொடக்கூட கூடாது என்று சொல்லி இருக்கிறார். The day you touch it, you will surely die. அங்க போய் அந்த மரத்தை தொட்ட அந்த நாள்ல நீ செத்து போவன்னு சொல்லி இருக்கிறாரு. Now what did Satan do? அப்போது சாத்தான் என்ன செய்தான்? Out of thousands and lakhs of trees bearing fruit, he brought Eve to that one tree. அங்கு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக மரங்கள் எல்லாம் இருந்த போதிலும் சாத்தான் ஏவாளை அந்த ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த மரத்துக்கு பக்கத்தில் கூட்டி வந்தான். He made a focus on that one tree. சாத்தான் ஏவாளை அந்த மரத்தையே பார்க்கும்படியாக செய்தான். Even today he does the same. இன்னைக்கு கூட சாத்தான் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கான். God has blessed you with so many things. ஆண்டவர் உங்களை எவ்வளவோ நல்ல காரியங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். You got eyes to see. உங்களுக்கு கண் பார்ப்பதற்கு இருக்கிறது. You got ears to hear. உங்களுக்கு காது கேட்பதற்கு இருக்கிறது. You got a tongue to speak. உங்களுக்கு நாவு பேசுவதற்கு இருக்கிறது. You got a mind to think. உங்களுக்கு ஒரு மூளை யோசிக்கிறதுக்கு You இருக்கிறது. got hands to work. உங்களுக்கு கை உழைப்பதற்கு You இருக்கிறது. got legs to walk. உங்களுக்கு கால் நடக்கிறதுக்கு இருக்குது. He has given you so many things. உங்களுக்கு எவ்வளவு நிறைய காரியங்கள் கொடுத்திருக்கிறார். But he will always make you think on the thing that is troubling you. ஆனா உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதோ அதையே நீங்க நினைச்சிட்டு இருங்கன்னு சொல்லி சாத்தான் உங்களை தூண்டுவான். He will always make you think on those things that you are lacking. உங்களுக்கு எது இல்லையோ அதையே நீங்க நினைச்சிட்டு இருங்கன்னு சொல்லி சாத்தான் உங்களை தூண்டுவான். So you will forget all the blessings. நீங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் மறந்து போயிருவீங்க. And you will only think on those things. நீங்க சாத்தான் காட்டி கொடுக்கிற அந்த காரியங்களை மட்டும் சிந்திப்பீங்க. And even though you got all things, you are still unhappy and sad. எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெறும் சந்தோஷமே இல்ல, கவலையா இருப்பீங்க நீங்க. Isn't it? அப்படிதானே? He will always make you compare yourself with somebody big. எப்போதும் சாத்தான் உங்களை காட்டிலும் வசதியா இருக்கவங்கள பார்த்து அவங்கள ஒப்பிட்டு நீ கவலைப்படு அப்படின்னு சொல்லுவான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Look at what Satan said the first thing.
முதல்ல சாத்தான் என்ன சொன்னான்னு கவனிங்க. The moment she said, "You will surely die," எந்த நிமிஷத்துல ஏவாள் அதை தொட்ட மாத்திரத்தில் நான் செத்து போவேன் என்று சொன்னதும் Satan said, "You will surely not die." அப்போ சாத்தான் பதில் கொடுத்தது, இல்லை, நீ சாக மாட்டாய். Every time you are studying God's word ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் போது and you are about to believe, நீங்க அதை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க you வரும்போது, are changing your thing to believe, உங்களுடைய சிந்தனையை மாற்றி அதை நம்பணும்னு நினைக்கும் போது Satan will always tell you opposite to God's word. இறைவார்த்தைக்கு முரண்பாடான எதிர்மறையான வார்த்தையை தான் சாத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். So when God said you will die, ஆண்டவர் சொன்னார் நீ இறந்து போவாய் என்று, Satan said you will surely not die. சாத்தான் சொன்னது இல்லை, நீ நிச்சயமாக சாக மாட்டாய் என்று. Praise the Lord. Praise the Lord. And what did he say? என்ன சொன்னான்? Watch this. What did he say? என்ன சொன்னான் என்று நம்ம பார்ப்போம். Chapter 3. 3வது அதிகாரம், Genesis chapter 3. தொடக்க நூல் 3வது அதிகாரம். For God though knows that in the day you shall eat thereof, your eyes shall be opened, and you shall be as God, knowing good and evil. பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. Praise the Lord. Praise the Lord. Satan said, சாத்தான் சொன்னான், if you eat this fruit, நீ இந்த பழத்தை சாப்பிட்டால் you shall be like God. நீ கடவுளைப் போல ஆகிவிடுவாய். Praise God. Praise the Lord. Now was Adam and Eve created in the likeness and image of God? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் அவர்கள் உருவாக்கப்பட்டார்களா? Hello? எப்படி Were உருவாக்கப்பட்டாங்க? they already like God? அவங்க கடவுள் மாதிரியே அவர்கள் உருவாக்கப்பட்டார்களா? But she did not know. ஆனால் ஏவாளுக்கு அது தெரியாது. Even today, if the devil is able to destroy your life, இன்றைக்கு கூட சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க அவன் முற்பட்டால், the Bible says it is because of the lack of knowledge. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, ஏனென்றால் நீங்கள் அறியாமையினால் தான், இறைவார்த்தையை அறியாமையினால் தான் நீங்கள் மடிந்து It போகின்றீர்கள். is because you are ignorant. ஏனென்றால் நீங்கள் அறியாமையில் மூழ்கி இருக்கின்றீர்கள். It is because you do not know what God has done for you. ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றார் என்பதை பற்றி அறிவு உங்களுக்கு இல்லை. Today we will see so many healings taking place. இன்னைக்கு நாம் நிறைய பேர் சுகம் பெறுவதை பார்க்க போகின்றோம். You will see with your eyes. உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. Why are these healings taking place? எதனால இந்த சுகம் எல்லாம் மற்றவங்களுக்கு சுகம் பெறுதல் கிடைக்கின்றது? The moment we make you understand, எந்த நிமிஷத்துல நாங்க உங்களை அந்த இறைவார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறோமோ, அந்த இறைவார்த்தையை புரிந்து கொள்கின்றீர்களோ, and the moment you start believing that word of God, நீங்க அந்த இறைவார்த்தையை நம்ப ஆரம்பிக்கின்றீர்களோ, அந்த நேரத்தில் the moment you start changing your thinking, உங்களுடைய சிந்தனையை எந்த நிமிடத்தில் மாற்ற நீங்கள் முற்படுகின்றீர்களோ, அந்த நேரத்தில், the moment you will agree with the word of God, நீங்கள் எப்போது இந்த இறைவார்த்தையை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்களோ அப்போது at once the power of God will fill you and you will experience the healing. உடனே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் வரும். அப்போது நீங்கள் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிப்பீர்கள். Praise God. Praise the Lord. Now he said you shall become like God. அப்போது பாம்பு சொன்னது, நீங்கள் கடவுளைப் போல மாறிவிடுவீர்கள் என்று. Question. கேள்வி, Is it wrong to think to become like God? கடவுளைப் போல் மாற வேண்டும் என்று சிந்திப்பது அது தவறா? தப்பாது? Did you ask them a question? நான் ஒரு கேள்வி தானே கேட்டேன். கடவுளை போல நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பான எண்ணமா? Is it wrong to think of becoming like God? கடவுளை போல மாற வேண்டும் என்று எண்ணுவது தவறான எண்ணமா? It is good. அது நல்லது. That's why the Bible says be imitators of Christ. அதனால தான் பைபிள் சொல்கின்றது நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்று. So Satan is not saying that it is wrong. பாம்பு சாத்தான் அது தவறு என்று சொல்லவில்லை. But remember, Satan is deceiving. ஆனால் சாத்தான் ஏமாற்றுகிறான். There's a trick behind it. அதுக்கு பின்னால் ஒரு தந்திரம் இருக்கிறது. It was not sinful of Eve to think of becoming like God. அவ்வாறு நினைப்பது பாவம் அல்ல என்று கூறுகின்றது. But the method that she is going to use to become like God was wrong. ஆனால் கடவுளைப் போல மாற வேண்டும் என்பதற்கு அவள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறை தான் மோசமானது. Let me give an example. ஒரு உதாரணம். Is it God's thoughts for you or God's plan for you to have a good life? தந்தையாகிய கடவுள் உங்களை குறித்து, அவர் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டங்கள் வைத்திருக்கின்றார்.
அப்படிதானே? Are you asking the question right? கடவுள் உங்களுக்காக நல்ல திட்டங்கள் வைத்திருக்கின்றாரா? Now it's correct. Now you are asking correctly. Praise God. If they don't answer, I start wondering whether you are asking the question right. Yes. Praise God. Because I don't understand, no? எனக்கு தெரியாதுல்ல தமிழ். So if you say Hama, I know now she is asking correctly. ஆமான்னு சொன்னாதான் நான் சரியா சொல்றேன்னு அர்த்தம். Okay. சரி. Okay. Now listen. It is God's plan that you should have a good life. கடவுளுடைய திட்டம் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது. God wants you to enjoy life. ஆண்டவர் நீங்கள் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். So let's say a person got a job. இப்போது ஒருவருக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கின்றது வைத்துக்கொள்வோம். And he says, God, you want me to be prosperous. அப்போது அவர் ஆண்டவரிடம் சொல்கின்றார், ஆண்டவரே நான் செழுமையாக இருக்க வேண்டும் என்று நீர் It's விரும்புகின்றீர். God's will that I should have a house of my own. ஆண்டவர் இவ்வாறு விரும்புகின்றார், எனக்கு ஒரு சொந்த வீடு நான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று. And he starts praying. அப்போது அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கின்றார். Lord, give me good salary. ஆண்டவரே எனக்கு நல்ல சம்பளத்தை தாரும். God, give me promotion. ஆண்டவரே எனக்கு உயர்வை தாரும். So he gets a promotion. அப்போ அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. Now he finds after the promotion, இந்த பதவி உயர்வுக்கு பிறகு if he puts one signature, ஒரு கையெழுத்து போட்டா he can get a lot of money under the table. இங்க கீழோடி கை வச்சா அங்க பணம் கிடைக்கும். Now he will say, God, you gave me a job to become rich. அப்போ அவர் சொல்வாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்தீர், எதுக்கு தெரியுமா? நான் பணக்காரனாக. It is your plan that I should become rich. அது உம்முடைய திட்டம் தான் நான் பணக்காரன் ஆவறது. God wants you to become rich, but not by a wrong method, but by right laboring. ஆண்டவர் நீங்கள் பணக்காரராக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார், ஆனால் தவறான வழியில் அல்ல, மாறாக சரியாக நன்றாக உழைத்து நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்று விரும்புகின்றார். So there can be a time when a person has a good desire, but to achieve that desire, if the method is wrong, then the desire also is wrong. உங்களுக்கு ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல விருப்பம் இருக்கலாம், தான் முன்னேற வேண்டும் என்று. ஆனால் அந்த முன்னேற்றத்திற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய அவர் செல்லக்கூடிய வழி தவறான வழியாக இருந்தால் அது மோசமானது, அதன் விளைவு மோசம், அந்த எண்ணமே மோசமானதாக மாறிவிடும். We people will always want to see people's achievements. நாம் எப்போதுமே வாழ்க்கையிலே சாதனைகளை பார்க்க நாம் விரும்புகின்றோம். But God is not interested in your achievements. ஆனால் கடவுள் உங்களுடைய சாதனையில் ஒன்றும் அவருக்கு நிறைய விருப்பம் கிடையாது. God is always interested in the method and the attitude by which you got that achievement. ஆனால் ஆண்டவர் நீங்கள் எப்படியாக அந்த சாதனையை எந்த வழிமுறையில் எந்த மனநிலையில் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை குறித்து தான் அவருக்கு ஆர்வம். Now look at this. இதை கவனிங்க. Verse number 6. 6வது வசனத்தை பாருங்க. And the woman saw. அப்போது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும். And the woman saw. அந்த பெண் பார்த்தாள். And the woman saw. அந்த பெண் பார்த்தாள். Why was she not seeing before? அதுக்கு முந்தி பார்த்தது இல்லையா? She was seeing before with God consciousness. அப்போது பார்க்கும்போது கடவுள் சொன்ன வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து அந்த உணர்ச்சியோடு அந்த உணர்வோடு பார்த்தாள். She was never self conscious. அவள் எப்போதுமே தன் உணர்வோடு அவள் இருந்ததில்லை. What did Satan do? சாத்தான் என்ன செய்தான் என்றால், he just changed her thinking. அவளுடைய சிந்தனையை மாற்றினான். From God consciousness he changed her thinking to self consciousness. கடவுளை பற்றிய சிந்தனையில் இருந்த அவளை தன்னை பற்றிய சிந்தனைக்கு கொண்டு வந்தான். Today if people are depressed and worried and having fear and anxiety and their lives are miserable, it is only because of one thing. இன்று வாழ்க்கையிலே மனச்சோர்வாலும் பிரச்சனையாலும் வேதனையாலும் கவலையாலும் எதிர்காலத்தை குறித்த பயத்தினாலும் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கின்றது. They are self-centered. அவங்க எப்போதுமே தன்னை பற்றியே தன் உணர்வோடே அவர்கள் இருப்பதனால் தான் அவ்வாறு இருக்கின்றார்கள். They are self-conscious. அவர்கள் எப்போதும் சுய உணர்வோடு தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். All the time you are thinking about yourself. எப்போதும் உங்களை பற்றியே நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். No matter how rich you are. எவ்வளவு பணக்காரராக நீங்கள் இருந்தாலும் சரி. But the moment you are self-conscious, நீங்கள் எப்போது நான் என்று சிந்திக்க ஆரம்பித்தீர்களோ you are in trouble. நீங்கள் அப்போது துன்பத்திலே நீங்கள் அகப்பட்டு கொண்டீர்கள். Your peace is gone. உங்களுடைய சமாதானம் போய்விட்டது. Everything is gone. எல்லாமே போய்விட்டது. And that's exactly what Satan did. அதைத்தான் சாத்தான் செய்தான். He got Eve from God conscious to self conscious. கடவுள் சிந்தனையில் இருந்து சுய சிந்தனைக்கு தன்னை பற்றிய சுயநலத்திற்கு அவன் கொண்டு வந்து விட்டான். Hallelujah. Hallelujah. When you are stuck to the word of God or you're thinking of God,
word or you are having fellowship with God all the time, you are God conscious. நீங்கள் எப்போதும் இறைவார்த்தை உங்களுக்குள் இருந்தால், உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தால், உங்களுடைய மனநிலை எல்லாம் எப்போதும் கடவுளை பற்றி, அவருடைய வார்த்தையை பற்றிய சிந்தனையாக உங்களுக்கு இருக்கும். Now what is Eve doing? இப்போது ஏவாள் என்ன செய்கின்றாள்? She saw that the tree was good for food. அவள் அந்த மரமானது உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும். Why there were no other trees for food? மற்ற நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரங்கள்ல இருந்து அவளுக்கு சாப்பிடுறதுக்கு பழம் கிடைக்காதா? There were so many trees. நிறைய மரம் இருந்தது. And now she began to look at the same tree, no longer with God consciousness but self consciousness, with greed. இப்போது அவள் அந்த மரத்தை கடவுளுடைய அந்த உணர்வின்றி, அந்த சிந்தனையின்றி, தன்னுடைய சுய உணர்வோடு அவள் பார்க்கின்றாள். அவளுக்கு அப்போது ஆசை பிறக்கின்றது. And it was pleasant to see. அந்த மரமானது பார்ப்பதற்கு களிப்பூட்டுவதாக இருந்தது. And a tree to be desired to make one wise. She took of the fruit thereof and did eat, and gave also unto her husband with her, and he did eat. அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள், அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். Praise the Lord. Praise the Lord. What did she do? அவ என்ன செஞ்சா? She took the fruit அந்த பழத்தை பறிச்சா, and she gave it to her husband, அதை கணவருக்கு கொடுத்தா. and they both ate. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. Now watch this. கவனிங்க. God had said to Adam not to eat of the fruit. கடவுள் God had said to Adam not to eat the fruit. கடவுள் ஆதாமிடம் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். Many a times I would think, why did God keep that tree in the garden? நிறைய நாட்களாக நான் யோசிச்சுட்டே இருப்பேன், கடவுள் ஏன் அந்த மரத்தை கொண்டு போய் அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சாருன்னு. If he had not to keep that tree over there, life would have been so different. அந்த மரம் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா வாழ்க்கையே வித்தியாசமானதாக இருந்திருக்குமே அப்படி நான் நினைப்பேன். Today we wouldn't have been in trouble. நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப இந்த துன்பத்தில் நம்ம அகப்பட வேண்டாமே, Isn't it? அப்படிதானே? Let me give an example. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். Supposing I go to a woman நான் ஒரு பெண்ணிடம் சென்று and I go and tell her, அவட்ட போய் சொல்கிறேன், you are the most beautiful woman I've seen. உன்னை மாதிரி அழகான ஒரு பெண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப பேரழகி அப்படின்னு சொல்கிறேன். You are the best. நீ தான் ரொம்ப முதல் தரமா ரொம்ப அழகா இருக்க, There is none like you. உன்ன மாதிரி யாருமே இல்லை, And I have decided to get married to you. அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு விருப்பமா இருக்குது. The woman will be so happy. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம். But if she is the only woman on this earth, இப்போ அவ ஒரே ஒரு பெண் இந்த உலகத்துல ஒரே ஒரு பெண்ணா இருந்திருந்தா, does the man have any option? அந்த மனிதருக்கு வேற ஏதாவது தேடலாங்கிற வாய்ப்பு இருந்திருக்குமா? No option. வேற மற்ற சாய்ஸே கிடையாது, வேற போய் தேட முடியாது. So there is nothing special about it. அதனால அதுல ரொம்ப சிறப்பா ஒன்றும் இல்லை. But if a man goes and tells the woman, ஆனா இப்போ மனிதன் போய் அந்த பெண்கிட்ட சொல்றான், there are so many women in the world, நிறைய பெண்கள் இருக்காங்க இந்த உலகத்துல, but among all of them, அந்த எல்லா பெண்களுக்கு காட்டிலும் I have decided to get married to you. நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். Now is there something special? இப்போ ஏதாவது அதுல தனியா சிறப்பா இருக்குதா? Come on. And that's exactly what God wants to teach Adam. அப்படித்தான் கடவுள் ஆதாமுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். What is love? அன்பு என்றால் என்ன? God gave everything of his to Adam. கடவுள் தன்னுடைய எல்லாவற்றையும் ஆதாமுக்கு கொடுத்தார். And when Adam is loving God, he has to give everything of his to God. ஆதாம் கடவுளை அன்பு செய்தால் தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். So Adam, we should say to God, ஆதாம் இவ்வாறு கடவுளிடம் சொல்ல வேண்டும், God, when I go to the Garden of Eden, ஆண்டவரே, நான் இந்த ஏதேன் தோட்டத்திற்குள் உலாவும் you போது have blessed me with so many trees. நீர் என்னை நிறைய மரங்களை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். And even this tree, இந்த மரத்தையும் கூட எனக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். many a times I have a desire to go and eat the fruit. நிறைய நேரங்கள்ல அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிடலாம்னு சொல்லி எனக்கு விருப்பம் இருந்திருக்கு. But because I love you, நான் உம்மை அன்பு செய்வதால் I will be faithful to you. நான் உமக்கு பிரமாணிக்க உள்ளவனா நான் இருப்பேன். I will not eat this fruit because you have commanded me not to eat. நான் இந்த மரத்துடைய கனியை நான் சாப்பிட மாட்டேன், ஏன் சொன்னா நீர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி. In the same way her husband tells his wife,
அதே மாதிரி தான் கணவர் மனைவியிடம் சொல்லியிருக்க வேண்டும். Might be they are living in two different cities. அவங்க ரெண்டு பேர் ரெண்டு நகரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கலாம். Oh, surely when I go to the office, நான் ஆபீஸ்க்கு போகும்போது there are so many other women. நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க. Sometimes I get attracted to a woman. சில சமயங்கள்ல யாரையாவது பார்த்தா எனக்கு பேசணும் போல தோணுது. But because I love you, நான் உன்னை அன்பு செய்யறதுனால I will be faithful to you. நான் உனக்கு பிரமாணிக்கமா இருப்பேன். Even though there is a desire, எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தா கூட I'll put that desire to death அந்த விருப்பத்தை நான் சாகடித்து விடுவேன். and I will be faithful to நான் you. உனக்கு உண்மை உள்ளவனா இருப்பேன். That evidence is called love. அந்த நிரூபணம் தான் சான்று தான் அன்பு என்று அழைக்கப்படுகின்றது. So when there is a love, அன்பு எங்கு இருக்குமோ there is always an evidence. அங்கு எப்போதுமே ஒரு சான்று இருக்கும், ஆதாரம் இருக்கும். So Adam who received love, நான் அன்பை பெற்றுக்கொண்டேன். he had to show God அவன் கடவுளுக்கு காட்ட வேண்டும் the evidence of his love. அந்த அன்புக்கு ஒரு சான்றை காட்ட வேண்டும். Even though I want to eat it, எனக்கு இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று இருந்தாலும் கூட because I love you, நான் உம்மை அன்பு செய்வதால் I will not eat it. நான் அதை சாப்பிட மாட்டேன். That becomes love. அதுதான் அன்பாக உருவெடுக்கின்றது. That is why the tree was kept there. அதனால் தான் அந்த மரமானது அங்கு வைக்கப்பட்டிருந்தது. God had given him a choice. ஆண்டவராகிய கடவுள் அவனுக்கு தேர்வு செய்யக்கூடிய உரிமையை கொடுத்திருந்தார். Now look what the Bible says. She took of the fruit. Eve took the fruit. ஏவாள் அந்த பழத்தை எடுத்தாள். She ate. அவள் சாப்பிட்டாள். And then she gave it to her husband. அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். Now watch this. கவனிங்க. Adam loves his wife Eve. ஆதாம் தன்னுடைய மனைவியான ஏவாளை அன்பு செய்கிறார். He loves her. அவளை அன்பு செய்கிறார். And he sees with his eyes அவரோட கண்களால பார்க்கிறாரு that Eve has eaten a fruit where God had said, if you eat of this fruit you will surely die. அப்போது கண்களால் பார்க்கின்றார், தந்தையாகிய கடவுள் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை பறித்து தன் மனைவியாகிய ஏவாள் சாப்பிடுவதை அவர் பார்க்கின்றார். So Adam is saying to Eve, அப்போது ஆதாம் ஏவாளிடம் இவ்வாறு சொல்கின்றார், because you ate this fruit, நீ இந்த பழத்தை சாப்பிட்டதால் and you will surely die, நீ நிச்சயமாக செத்து போவாய். I love you, நான் உன்னை அன்பு செய்கிறேன். and therefore I have decided to eat the fruit with you so that I can die with you. அதனால் நீ சாப்பிட்ட அந்த பழத்தை நானும் சாப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் நீ இறந்து விடுவாய், நானும் அவ்வாறே உன்னோடு இறந்து விட விரும்புகின்றேன் என்பதாகும். And that is why they both ate together. அதனால் தான் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். We see the same dilemma இதே மாதிரி உள்ள தயக்கத்தை years later on. பல வருடங்களுக்கு பின்னால் One more man is facing the same dilemma. இன்னொரு மனிதன் அதே விதமான ஒரு குழப்பம் தயக்கத்தை அவர் சந்திக்கின்றார். His name is Jesus. அவர் பெயர்தான் ஆண்டவர் இயேசு. He is also called an Adam. அவரும் இரண்டாவது ஆதாம் என்று அழைக்கப்படுகின்றார். He is facing the same trial. அவருக்கும் இதே சோதனை ஏற்படுகின்றது. He has seen that his bride, that is you and me, have eaten the forbidden fruit and we are all dying. நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டிகள், நாம் அந்த விலக்கப்பட்ட கனியை தின்ற பாவத்தை கொண்டவர்கள். எனவே நாம் சாவுக்கு அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டவர்கள். He too has the same choice. அவருக்கும் அதே தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் இருந்தது. He too is in the same situation. அவரும் அதே சூழ்நிலையில் இருந்தார். But praise be to God. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி. This Adam says, இந்த ஆதாம் என்ன செய்தார்? my Eve, என்னுடைய மனவாட்டியை ஏவாளே, I will not die with you, நான் உன்னோடு சாக மாட்டேன், but I will die for you. ஆனால் உனக்காக நான் சாவேன். I will take your place நான் உன்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்வேன். and I will die your death நான் உன்னுடைய சாவை நான் சாவேன். so that you can receive my life அதனால் நீ என்னுடைய வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள முடியும். and you can live my life forever. நீ என்னுடைய வாழ்வை நித்தியத்திற்கும் நிரந்தரமாக வாழ முடியும் என்று சொல்வது, that is the nature of Jesus Christ. அதுதான் ஆண்டவர் இயேசுவின் இயல்பு. Hallelujah.